Hi friends, welcome to my channel. This video is sponsored by EduQuest. EduQuestல skill based courses ஆன digital marketing, stock market, coding, YouTube எப்படி create பண்ணணும், எப்படி develop பண்ணணும், views எப்படி கொண்டு வர வைக்கிறது, monetization apply பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு expert mentor வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ் நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸுங்க. யாருக்காவது இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு கோர்ஸில் சேர்ந்து நல்லா படித்து பயன்பெறுங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வடகிழக்கு திசை நோக்கி தான் பல்லு விளக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ அறிவியல் உண்மைகள் ஒழிஞ்சிட்ருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடக்கு கிழக்கு திசை நோக்கி நின்று பல் விளக்க வேண்டும் என்று கூறுவதுண்டு. பல் தேய்ப்பதற்கும் விதிமுறைகள் உண்டா என்றும், எப்படி நின்று தேய்த்தாலும் பல் விழுக்காதா என்றும் கேட்பதுண்டு. ஆனால் இதற்கு பின்னால் எதுவும் இல்லாமல் நம் முன்னோர்கள் இப்படி விதி அமைத்திருக்க மாட்டார்கள் என்பதும் இக்காலத்தில் அநேகர் ஒப்புக்கொள்வர். பண்டை காலத்தில் இன்றுள்ளது போல் பல் சுத்தம் செய்ய பற்பசைகள் பயன்படுத்தப்படவில்லை. மாவிலை, வேப்பிலை, உமிக்கறி, ஆயுர்வேத பற்பொடி முதலியவை உபயோகித்து பல் துலக்கி வந்தனர். இதில் வேப்பிலை, மாவிலை என்பவை நோய் அணுக்களை அழிக்கும் சக்தியுடையது என்று நாம் அறிவோம். அதுபோலவே உமிக்கறியும் சுத்தம் செய்ய சக்தி வாய்ந்ததே. பற்பொடிகளில் கலந்திருக்கும் மூலிகைகளும் அணுநாசம் செய்யும் குணம் படைத்தவையே. சூரியன் உதிக்கும் முன் கிழக்கு திசையையும் அதற்கு பின் வடகிழக்கு திசையையும் பார்த்து நின்று பல் துலக்க வேண்டும். மட்டுமல்ல, எதிலும் இறைவனை தரிசிப்பதும் எதற்கும் இறைவனை தியானிப்பதும் கடைபிடித்திருந்த தலைமுறை காமதேவனையும் வசஸ்பதியையும் நினைத்து பல் துலக்கி வந்தனர். பல் துலக்குவதில் கூட விதிமுறைகளை கடைபிடித்திருந்த ஒரு தலைமுறையை சில பிரதேசத்து மக்கள் இன்றும் பின்தொடர்ந்து வாழ்கின்றனர். கடவுளை வணங்கி அதற்காக பல் துலக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இதுதாங்க அதுக்கான விளக்கங்கள். எண்ணெய் தேய்த்து குளித்தல் எதற்காக? இன்னொரு டாபிக் பார்க்கலாங்க. விரத நாட்கள், நோன்பு நாட்கள் தவிர எல்லா நாட்களிலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவசியம் என்று விதிக்கப்பட்டுள்ளது. இதய தூய்மையுடன் உடல் தூய்மையும் மிக முக்கியமாக நம் மூதாதையர் கடைபிடித்திருந்தனர். நம் நாட்டில் காலை கடமைகளில் எண்ணெய் பூசி குளித்தல் முக்கியமான இடம் பெற்றுள்ளது. அடி முதல் முடி வரை நன்றாக எண்ணெய் தேய்த்து மூழ்கி குளிப்பது நம் முன்னோர்கள் ஒரு ஸ்வர்கிய சுகமாக கருதியிருந்தனர். ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் வேறு நன்மைகள் எதுவும் உள்ளதாக அநேகர் அறிந்ததில்லை. உடலுக்கு மேலாக கிடைக்கப்பெறும் சுக அனுபவத்தையே எண்ணி எண்ணெய் தேய்த்து குளிக்கின்றனர். இதைவிட மேன்மையான 2 விஷயங்கள் பெரும் பயனளிக்கின்றன. ஒன்றாவதாக, எண்ணெயில் சேர்க்கப்படும் மூலிகைகள் மருத்துவ குணங்கள் உடலில் பரவுகின்றன. மேலும் முக்கியமாக சருமத்தின் மேல் பரப்பில் வாழும் கண்ணுக்கு தெரியாத நோய் அணுக்கள் எண்ணெய் பூசியதும் வாயு கிடைக்கப்பெறாமல் மாண்டு போகின்றன. இதுதாங்க உண்மையான காரணங்கள் எண்ணெய் பூசி குளிக்கிறனால. அதனால் இனிமேல் வாரத்துக்கு 2 டைம் ஆச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நம்ம உடலுக்கு நம்ம தான் பாதுகாப்பு. ஸோ கண்டிப்பாக கடைபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி உண்மையான வேறு விளக்கங்கள் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.